Good evening students. Class start பண்ணலாமா? நேத்து என்ன பார்த்தோம்? Sequences of real numbers பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த sequencesல we are going to do அதாவது என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னு பார்த்தா sequences வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? அப்போ நமக்கு இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ற நேரம் ஆச்சு. So we'll start with exercise 2.1. First question பாருங்க, write the first three terms of the following sequences whose nth terms are given by அப்படின்னு கொடுத்திருக்காங்க. nth terms ஓட ஈக்குவேஷன் அத nth term ஓட ஃபார்முலான்னு வச்சுக்கலாம் இல்லையா? an அப்படின்னு சொன்னா அது என்ன? nth term அப்படின்னு கொடுத்துட்டு they are given some formulae to find the terms. என்ன சொல்றாங்க? find the first three terms அப்படின்னு சொல்றாங்க. first three terms போது என்ன சொல்வோம்? இது இந்த சீக்வென்ஸ் பொறுத்த மட்டும் we will find out a1 a2 a3 இல்லையா? அதே மாதிரி அங்க c1 c2 c3 அங்க z1 z2 z3 கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? suppose we write a1 is equal to அப்படின்னா என்ன அர்த்தம்? this implies that implies கூட நம்ம போட வேண்டாம், எதுவும் ப்ரூவ் பண்ண போறதில்ல, ஜஸ்ட் எழுதலாம். a1 is equal to அப்படிங்கும்போது n இருக்கிற இடத்துல நம்ம 1 போட்டிருக்கோம் லெஃப்ட் சைட்ல. அப்ப ரைட் சைடும் n இருக்கிற இடத்துல எல்லாம் 1 1 போட்டுட்டே போனா போதும். so 1 into 1 minus 2 by 3 which is equal to இது என்ன வரும்? 1 minus 2 வந்து minus 1. minus 1 into 1 minus 1. therefore it is minus 1 by 3. இது a1. சரியா? அடுத்து a2 போட போறோம். so let us write a2. a2 னா என்ன? n இருக்கிற இடத்துல நம்ம 2 போட போறோம். 2 into 2 minus 2 by 3. 2 minus 2 தான் நம்ம முதல்ல சிம்பிளிஃபை பண்ணோம். bracket first னு படிச்சிருக்கோம். so bracket simplify பண்ணும்போது we get 0. 0 into 2 by 3. that is again 0. இல்லையா? அப்ப third பாருங்க, a3 போட போறோம். a3 is equal to 3 into 3 minus 2 by 3. இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு நமக்கு இல்லையா? இப்போ 3 minus 2 வந்து 1. therefore it is 3 into 1 by 3. இல்லையா? 3 cancel ஆச்சுனா the value is 1. so what are the three terms? the three terms are first three terms ன்னு சொல்லிருக்காங்க. we can write it as first three terms. சரியா? the first three terms are minus 1 by 3, 0 and 1. இல்லையா? so இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நமக்கு என்ன வந்துரும்? ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். சரியா? ப்ரீவியஸ் போங்க நீங்க. so first question is over. second question எடுத்துக்கலாமா? cn is equal to இதுல பாருங்க பவர்ஸ் கொடுத்திருக்காங்க. பவர்ஸ் 3 to the power n plus 2 அப்படிலாம் கொடுத்திருக்காங்க. so how to simplify அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். c1 போட போறோம். so n is equal to 1. அப்போ minus 1 the whole power 1 3 power 1 plus 2 அப்படின்னு போடுவோம். வேற ஒண்ணும் கிடையாது. n இருக்கிற இடத்துல 1. so it becomes minus 1 power 1 அப்படின்னா it is minus 1 into 3 cube. 1 plus 2 3. 3 cube என்னமா? எத்தனை பேர் இது 9 ன்னு நினைச்சீங்க நீங்க மனசுல கேட்டுக்கோங்க. சரியா? 3 3s are இப்போ 3 அப்படிங்கும்போது 3 cube அப்படிங்கும்போது நம்ம எப்படி இருந்தோம்னா 3 into 3 into 3 இது மறந்துட கூடாது. 3 cube is always 27. 3 3s are 9, 9 3s are 27. so it is minus 27. போட்டோமா? அடுத்து போலாமா? c2. c2 is equal to minus 1 the whole power 2 into 3 power 2 plus 2. minus 1 the whole square என்ன? minus 1 into minus 1 வரும். therefore it is minus into minus plus ஆயிரும். so it is 1 into 3 power 4. 3 power 4 எவ்வளவு சொல்லுங்க?
3 power 3 வந்து 27 னா அந்த 27 இன்னொரு 3 ஆல மல்டிப்ளை பண்ணா you will be getting 3 power 4. So it is 81. 3 power 4 போட்டு பாருங்க. 3 3s are 9. 2 2 3 ஆ பிரிச்சுக்கோ. ஈஸியா மல்டிப்ளை பண்றதுக்கு சொன்னேன். 3 into 3 into 3 into 3. 3 3s are 9. மனசுலயே பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 3 3s are 9. 9 9s are 81. டேபிள்ஸ் தெரிஞ்சா கடகடன் போட்டே போலாம். Third term போடலாம். C3 is equal to minus 1 the whole cube into 3 power 3 plus 2. என்னுக்கு பதிலா நம்ம 3 போட்டிருக்கோம். இப்போ odd power of minus 1 வந்து எப்பவுமே minus 1 into 3 power 5. 3 power 5 na 81 into another 3. So it is 243. இப்போ யோசிச்சு இப்படியே மல்டிப்ளை பண்ணலாம் நீங்க. இங்க minus 1 இருக்கு அதனால minus 3 1 3 is 3 3 8s are 24. So the terms are, therefore the first 3 terms are minus 27, 81, minus 243. சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நமக்கு வெறும் ஃபிராக்ஷன் கொடுத்தாங்க. செகண்ட் क्वेश्चनல பவர் ஆஃப் -1 கொடுத்திருந்தாங்க. இங்க பாருங்க பவர் ஆஃப் -1 இருக்கு, ஃபிராக்ஷனும் இருக்கு. லெட்ஸ் see how we deal with it. Z1 போடலாம். third question Z1 is equal to, அப்போ n is equal to 1 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. -1 the whole power 1 into 1 into 1 plus 2 by 4. மல்டிப்ளை பண்ணுங்க. -1 the whole power 1 is -1. இங்க 1 அப்போ 1 into -1 -1. இப்போ 2 plus 1 3. So it is -3 by 4. இதே மாதிரி Z2 போட்டோம்னா Z2 is equal to -1 the whole power 2 2 into 2 into 2 plus 2 by 4 which is equal to -1 the whole square நமக்கு +1 ஆகும். So 1 into, அதாவது இங்க என்ன வரும்னா 2 into 2 plus 2 நமக்கு 4 by 4. 4 4 cancel ஆனா it is 2. சரியா? third பார்க்கலாமா? third term Z3 is equal to -1 the whole cube into 3 into 3 plus 2 by 4. -1 the whole cube அப்படிங்கும்போது 3 வந்து odd power போது it is -1. Therefore -1 into 3 into 5 by 4 which is -15 by 4. 3 5s are 15 இல்லையா? Therefore the first 3 terms are -3 by 4 to -15 by 4. சரியா? காப்பி பண்ணியாச்சா first 2 questions? டைம் வேணுமா? செகண்ட் क्वेश्चन போலாம். Find the indicated terms in which, in each of the sequences whose nth terms are given by. ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன சொன்னாங்க? Find the first 3 terms னு கொடுத்தாங்க. இங்க என்ன சொல்றாங்க? அவங்க கேட்டுக்கிட்டாங்க indicated terms அப்படின்னா அவங்க என்ன term இங்க நமக்கு காட்டி கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் நம்ம சொன்னோம்னா கண்டுபிடிச்சா போதும்னு கொடுத்திருக்காங்க. So let's find out. The formula is given here. So A7 அப்படின்னா என்ன அர்த்தம்? n is equal to 7 in the formula இல்லையா? So A7 is equal to
n-க்கு பதிலா 7 போடுவோம். 7 plus 2 by 2n ங்கும்போது 2 into 7 plus 3. So this is equal to 9 by your 14 plus 3 17. சரியா? அடுத்து A9 கேட்டிருக்காங்க. Let us find out. A9 is equal to 9 plus 2 by 2 into 9 plus 3. 2 என்னன்னா 2 into 9 அப்படி போடணும். இப்போ கால்குலேட் பண்ணும்போது முதல்ல மல்டிப்ளிகேஷன் போடணும். அதனால தான் இங்க 14 plus 3 17 வந்தது. இங்க 11 by இங்க ஒரு 18 plus 3 21. 11 by 21. Therefore, A7 is equal to 9 by 17. A9 is equal to 11 by 21. Next question போலாம். an is equal to ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. We have to find out a5 and a8. இப்போ a5 போடுங்க. a5 is equal to minus 1 the whole power 5 2 power 5 plus 3 into 5 plus 1. Simplify பண்ணுவோம். minus 1 the whole power 4 5. நீங்க வேணா உங்களுக்கு டவுட் இல்லாம இருந்தது odd power of minus 1 வந்து minus 1 அப்படின்னு ஞாபகம் இருந்தா ஃபைன். அப்படி இல்லைன்னா 5 வந்து இப்படி கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டு மைனஸ் சேரும் பொழுது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். அடுத்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஒரு மைனஸ் லெஃப்ட் அவுட். அப்ப அது மைனஸா தான் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ரெண்டா பாருங்க எத்தனை நம்பர் இருந்தாலும் 5 கையில வச்சுக்கோ. 2 2 பெரிய 2 ரெண்டு மைனஸ் சேர்ந்தா பிளஸ். அடுத்த ரெண்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ். அடுத்து ஒரு மைனஸ் லெஃப்ட் அவுட்னா அப்ப என்ன ஆகும்? மைனஸா நிற்கும். So it is minus 1 into 2 power 8 into 6 which is equal to minus 2 power 8 என்னமா 2 power 5 வந்து நம்ம 32 அப்படின்னு தெரியும் நமக்கு. பாருங்க 2 power 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 power 5 into 2 power 3 ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா 2 power 5 32 2 power 3 வந்து 8 மல்டிப்ளை பண்ணு 8 16 1 24 25. இப்போ அதை இன்னொரு 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு போடக்கூடாது இல்லையா? ஓகே 6 6 are 36 3 30 plus 3 33 இன்னொரு 3 go 12 plus 3 15 1536 1536. திருப்பி ஒரு தடவை நான் மல்டிப்ளிகேஷன் சொல்றேன். ஷார்ட்டா ஈஸியா பண்றதுக்கு உங்களுக்கு மெத்தட் சொல்றேன். இல்ல இந்த 2 வந்து 8 டைம்ஸ் நான் உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணுவேன்னா எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் இட். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 64 16 அப்படி போயிட்டே இருக்கும். 16 2s are 32 32 2s are 64 then 128 then 256 2 2 மல்டிப்ளை பண்ணோம். then into 6 போட்டோம்னா 6 6 are 36 3 ரிமைண்டர் இங்க 30 plus 3 33 திருப்பி ஒரு 3 12 plus 3 15 அப்படியே போட்டோம்னா போதும். சரியா? அடுத்தது A8 கேட்டிருக்காங்க. minus 1 the whole power 8. அப்ப ஈவன் பவர் இருக்கு அது பாசிட்டிவ் அப்படின்னு தெரியணும். இல்லைன்னா நான் சொன்ன அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 8 இல்லையா? அப்போ 8 plus 3 into 8 plus 3 sorry 8 plus 1 n plus 1 வந்து 8 plus 1. so this gives us என்ன செய்யலாம் நம்ம 8 fingers எடுத்துக்கலாம். 2 2 fold பண்ணலாம். இந்த ரெண்டு 2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு அதோட இந்த மைனஸ் சேர்ந்தா பிளஸ் இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்தா பிளஸ். அப்போ ஈவன் பவர் இருந்ததுன்னா பிளஸ் வரும். அப்படிங்கிறதுக்கு இதுதான் நம்ம ஃபாலோ பண்ற மெத்தட். ஸோ பிளஸ் 1 அப்போ 1 வச்சுக்கலாம். இங்க 2 பவர் 8 பிளஸ் 3 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ பிளஸ் 3னா என்ன இன்னொரு 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அதாவது நம்ம கொடுத்திருக்கிற இந்த 256 நமக்கு கிடைச்ச இந்த 256ங்கிற நம்பரை you have to multiply again by 8. Then you have to multiply by 9. 8 plus 1, 9. Multiply panna, we will be getting the answer. போடுங்க பார்க்கலாம். 48, 4, 40 plus 4, 44, 4, then 16, 20,
into 9. 72, 7, 36, 43, 4, 18. So 18,432 will be your answer. So இந்த சம்ஸ்லாம் ஈஸியா போட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? So இப்போ third and fourth you can do as homework இல்லையா? Third and fourth can be done as homework. Then fifth sum பார்க்கலாம். Sorry, third question பார்க்கலாம். Find the 18th and 25th terms of the sequence defined by a n is equal to n into n plus 3 if n belongs to n and n is even. It is equal to 2n by n square plus 1 if n belongs to n, n is odd. பாருங்க அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க நமக்கு we have asked to find out 18th term. அப்போ n is equal to 18 is even இல்லையா? ஈவனா இருக்கும்போது நம்ம என்ன ஃபங்க்ஷன் எடுக்கணும்? n வந்து ஈவனா இருக்கும் பொழுது நம்ம என்ன ஃபங்க்ஷன் எடுக்கணும்? n into n plus 3 எடுக்கணும். Therefore a18 is equal to n into n plus 3 which is equal to 18 into 18 plus 3 21. சரியா? அப்ப n வந்து ஈவனா ஆடா அப்படின்னு பார்த்துட்டு we have to choose the function. நம்ம வந்து செட் லாங்குவேஜ்ல கூட எப்படி பண்ணமோ அது மாதிரி நம்ம என்னோட வேல்யூ பார்த்துட்டு we have to decide the function. சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 21 18 into 21 or 18 ones are 18, 1 carries, 18 twos are 36, 37. அடுத்து என்ன சொல்றாங்க? a 25. n is equal to 25 is odd. அப்ப n odd இருக்கும்போது நம்ம என்ன ஃபங்க்ஷன் எடுக்கணும்? even n is odd, an வந்து takes this form. Therefore a25 is equal to 2 into 25 by then 25 square plus 1. So it is 50 by 625 plus 1, that is 50 by 626. அப்படியே நம்ம வைக்க வேண்டியதில்ல. We can divide by 2. 2 is a common factor for both the numerator and the denominator. 2 ஆல நீங்க divide பண்ணீங்கன்னா I'll write it on the other side so that you can see it clearly. So this is 50 by 626. இப்போ 25 twos are இங்க 3 1 3, so it is 25 by 313. 2n by n square plus 1. n square எப்படி 25 square வந்து 625, you can multiply and check. 25 into 25. 25 square 15 போட்டுட்டு இருக்காதீங்க. 25 into 25 போடுங்க. It is 625. அடுத்த क्वेश्चन போலாம். அப்போ இந்த மாதிரி சம்ஸ்ல n வந்து ஈவனா ஆடா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றா போல நம்ம என்ன செய்யணும்? We have to choose the function. Then only we can find out the value of an. Fourth question பாருங்க. திருப்பியும் n ஈவன்னா எப்படி இருக்கணும், ஆட்னா எப்படி இருக்கணும் கொடுத்திருக்காங்க. ஒரு ஈவன் டேர்மும் அங்க இருக்கு. ஈவன் டேர்ம் இங்க கேட்டிருக்காங்க, இங்க ஆட் டேர்ம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுப்பீங்க. 16 a16 b16 க்கு வந்து you will take this function and you will finish it as homework. Fifth question. Find the first 5 terms of the sequence given by a1 is equal to 2, a2 equal to 3 plus a1 and an is equal to 2an minus an minus 1 plus 5 for n greater than 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? a1 first 5 terms தான் கேட்டிருக்காங்க. இப்ப a1 a2 a3 a4 and a5 நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, a1 equal to 1, sorry, a1 equal to 2 given.
ஒரு வேளை முடிஞ்சது. A2 is equal to 3 plus A1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, which is equal to 3 plus A1 என்னமா நமக்கு 2, which is equal to 5. A1 equal to 2, A2 equal to 5. When n is greater than 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? A3 onwards. n greater than 2 அப்படின்னா A3 ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க is equal to A n minus 1 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இங்க n minus 1 போட்டா 2, 3 minus 1 A2 plus 5. A3 ல இருந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் புதுசா எடுத்துக்குது, இப்படி ஒரு ஃபார்ம் எடுத்துக்குது. therefore இப்ப A2 என்ன நமக்கு 5, 5 plus 5 which is 10. இது third term. இப்ப நீ fourth term போடும் பொழுது again நீ வேணும்னா எழுதி பார்க்கலாம். A n minus 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 minus 1 that is 3. அப்போ A3 plus 5 which is equal to A3 10 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். so plus 5 which is 15, and the fifth term that is A5 is equal to A4 plus 5 which is 15 plus 5 which is 20. சரியா? அப்ப இந்த ரெண்டு இடம் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் கவனமா பண்ணணும். இந்த fourth termல இருந்து we have to take the other formula. அது second term, third termல இருந்து we have to take that formula. sorry, they are given 2an minus 1 இல்லையா? அங்க 2 இருக்கணும். 2 I have left out. அப்ப என்ன வரணும்? இங்க 2 into வரணும். 2 into 5. அப்ப 2 5s are 10 plus 5. 10 plus 5 நமக்கு இங்கே 15 வந்துரும். அதே மாதிரி இங்க 2A3. அப்ப 2 into 15. 2 into 15. இப்ப 30 plus 5 இங்க 35. I couldn't see this 2 properly. இங்க 2A4. அப்ப என்ன ஆகும்? 2 into 35 plus 5. இது வந்து 70 plus 5 75. sorry. இப்ப என்ன எழுதலாம் நம்ம? the first 5 terms are two, 5, 15, 35, 75. So அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். So அந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது தயவுசெய்து பார்த்து எழுதுங்க. There are chances you can also miss any one of the numbers. क्वेश्चन எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதிக்கணும். அடுத்த क्वेश्चन போலாம். sixth question. Find the first 6 terms of the sequence given by A1 equal to A2 equal to A3 equal to 1 and AN is equal to AN minus 1 plus AN minus 2 for n greater than 3. அப்ப A1, A2, A3 மூணும் கொடுத்துட்டாங்க. A4 ல இருந்து நம்ம we have to use the given formula. So we can write it A1 equal to A2 equal to A3 is equal to 1 given. அப்போ A4 வேணும்னா என்னமா செய்யணும்? AN minus 1. So A4 minus 1 plus AN minus 2, 4 minus 2, that is A3 plus A2. இல்லையா? A3 is 1, A2 also 1, so the answer is 2. Now A5 போடுங்க. இது என்ன அர்த்தம்? previous 2 terms ஆட் பண்ணோம். A4 வேணும்னா A3, A2 ஆட் பண்றோம். அப்ப A5 வேணும்னா we'll be adding A4 and A3. இல்லையா? therefore we'll be adding 2 and 1. A3 வந்து it is 1. So it is 3.
then A6 equal to A5 plus A4, which is equal to A5 in a 3 plus A4 is 2. 3 plus 2, which is 5. Therefore, the terms are பாருங்க 1 1 1 2 3 5. இது பாக்கும்போது யாருக்காவது ஏதாவது ஞாபகம் வருதா? எந்த ஸ்கூல் சொல்றீங்க? Do you remember anything when you see these numbers? ஸ்கூலுக்கு போங்க. Satyasai சொல்றீங்களா? Do you remember? Are you able to recall any sequence that we studied about? Newgen? So it almost resembles the Fibonacci sequence. Fibonacci sequence la first two terms மட்டும் ஒண்ணா இருக்கும். அடுத்தடுத்து வர்ற சீக்வன்ஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இட் வில் பி சம் ஆஃப் த ப்ரீவியஸ் டூ டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இங்க என்ன ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் 1, அதுக்கப்புறம் அந்த ரூல் ஃபாலோ பண்ணிருக்காங்க. தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். Okay. So, the exercise is over. Now students, what is the next thing we are going to see? Patana, we are going to see about arithmetic progression. Or new type of sequence. It is also a sequence. Arithmetic progression. In short, we call it AP. In short, we call it AP. What is the arithmetic progression? அப்படினு பார்த்தோம்னா, it is a sequence in which the first term is given. It is taken as A. And the following terms are got by adding a constant, a particular number with the previous term. சரியா? முந்தின நம்பரோட ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை இப்ப Fibonacci sequence எதுக்காக நான் இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணேன்? Fibonacci sequence நம்ம என்ன பண்ணோம்? previous two terms ஆட் பண்ணிட்டே வந்தோம். இங்க அப்படி இல்ல. We are going to add a particular number. For example, 2 is the first number அப்படின்னு எடுத்தீனா, suppose you take the second number to be 5. அப்ப என்ன செய்திருக்கோம் நம்ம? We have added 3 with this. 3ங்கிற நம்பரை ஆட் பண்ணி செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சீங்கன்னா, arithmetic progression எழுதும் பொழுது, if you want to write an arithmetic progression, third term onwards, you have to actually add this 3 with the other terms. அதாவது 5 ஓட நீ 3 ஆட் பண்ணேனா, you will be getting 8 as the third term. And 8 ஓட 3 ஆட் பண்ணேனா, you will be getting 11 as the fourth term. சரியா? பாருங்க, இப்போ இந்த +3 எல்லாம் நான் எடுத்துட்டேன். மனசுல வச்சுக்குவோம் அந்த +3. We can find the sequence now. 2, 5, 8, 11, அதோட 3 ஆட் பண்ணா 14, 3 ஆட் பண்ணா 17, இன்னும் 3 ஆட் பண்ணா 20, அப்படியே நமக்கு போயிட்டே இருக்கும். சரிதானா? ரைட். இப்போ இது வந்து particular case. Suppose we take A as the first term. A first term அப்படின்னு எடுத்தோம்னா, now we take D as the common difference.
காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். காமன் டிஃபரன்ஸ். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க, a பிளஸ் டி அப்படின்னு இருக்கும். அப்ப தேர்ட் டேர்ம் எப்படி இருக்கும், a பிளஸ் டி பிளஸ் டி அப்படின்னு வரும். இந்த a பிளஸ் டியோட இன்னொரு டி ஆட் பண்ணோம்னா இட் வில் பிகம் a பிளஸ் 2d. தேர்ட் டேர்ம் என்னவா இருக்கும், இந்த a பிளஸ் 2dயோட இன்னொரு டி ஆட் பண்ணோம்னா you will be getting a பிளஸ் 3d. இதே மாதிரி எழுதிட்டே போலாம். சரியா? அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, t1 அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a. சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் டேக்கன் as a and காமன் டிஃபரன்ஸ் d ஏற்கனவே சொல்லிட்டோம். t2 செகண்ட் டேர்ம் இஸ் a பிளஸ் d. a பிளஸ் d ன்றது என்ன, 1 into d ன்னு சொல்லலாமா அந்த d? a பிளஸ் 1 into d. சரியா? t3 is equal to a plus 2d and t4 is equal to a plus 3d அப்படின்னு போட்டுட்டே போறோம். tn அப்படின்னு ஒரு காமன் டேர்ம் எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு n வேல்யூ கொடுக்க போறோம். n may be 20 or 25 or 15 or 85. அப்ப அதுக்கு எப்படி நம்மளால எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தா we can find the formula. பாருங்க, இங்க 1 இருக்கும்போது இங்க 0d. n is equal to 1 அப்படிங்கும்போது இங்க 0d. n is equal to 2 அப்படின்னா 1d. இல்லையா? n is equal to 3 அப்படிங்கும்போது 2d. அதாவது இந்த nல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். 1 minus 1 0, இங்க 2 minus 1 1, 3 minus 1 2, 4 minus 1 3. அதே மாதிரி இங்க என்ன போடலாம் நம்ம, a plus n minus 1 into d. The n minus 1 into d. This is called the general form of a term in an arithmetic sequence. What is the general term of an arithmetic sequence? It is tn is equal to a plus n minus 1 into d. சரியா? இங்க நம்ம இதெல்லாம் எழுதிக்கலாமா? a is the first term, d is the common difference, and tn is equal to a plus n minus 1 into d. சரியா? With this knowledge we will find out something else. சரி, இந்த tn, suppose we consider a finite sequence, finite arithmetic progression in which the last term is L. சரியா? எப்படி எடுக்கிறோம், a plus a, a plus d, a plus 2d அப்படியே போயிட்டு we have a last term L which is actually the tn. இல்லையா? And the last term is given to you. Can you find out tn, that is the value of n? How many numbers are there or how many terms are there நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, tn is equal to L இல்லையா? tn அதாவது L is equal to tn. லாஸ்ட் டேர்ம் தான் tn அப்படின்னு எடுத்தோம்னா we can find out the value of n. அந்த சீக்வென்ஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் பாருங்க. L is equal to tn implies that tn என்னமா, a plus n minus 1 into d is equal to L. சரிதானா? It is the last term. ஆனா என்ன சொல்லலாம், நம்ம இங்க எழுதும் பொழுது we can write tn, அதாவது nth term is equal to L. That implies that a plus n minus 1 into d is equal to L. சரிதானா? இப்போ இதுல இருந்து நம்ம n வேல்யூ கண்டுபிடிக்க போறோம், value of n. So what I am doing is I am going to keep n minus 1 into d in the left side as such. அப்படியே வச்சிட்டேன். வச்சிட்டு I am going to take a and put it in the other side. அப்ப இங்க பிளஸ் a அங்க என்ன ஆகும், a minus a ஆகும். அப்போ L minus a. சரியா? இப்போ
இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு n-1 into d அப்படின்னு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் d will go to the நமக்கு n வேணும். அப்ப அது அப்படியே லெஃப்ட் சைடுல வச்சுக்குவோம். n மட்டும் வைக்க முடியாது, n-1 அப்படியே வைக்கணும். d மட்டும் தான் இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். So this implies that n-1 is equal to L minus a by d. பாருங்க இப்போ n-1 ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ இந்த -1 மட்டும் அடுத்த பக்கம் கொண்டு போனா போதும். -1 அங்க போகும்போது it will become +1. So this implies that n is equal to L minus a by d plus 1. இது ஒரு ஃபார்முலா. L னா லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா we can find out how many terms are there in the sequence. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்? n is equal to last term minus first term by common difference plus 1. சரியா? At present இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா you have to memorize. General term எப்படி எழுதணும்? Tn is equal to a plus n minus 1 into d. Then how to find out the value of n if the last term is given? n is equal to L minus a by d plus 1. சரியா? So we'll go to the exercise sums. We'll try to do at least 2 or 3. Arithmetic progression, actually it is an interesting sequence I used to feel. Sum பார்க்கலாமா? புக் உங்கள்ட்ட இருக்கும், क्वेश्चन எடுத்துக்கோங்க. exercise 2.2 போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? first question, the first term of an AP is 6. first term is 6 அப்படினா என்ன சொல்லணும்? நம்ம a is equal to 6 given. a is equal to 6. first term அப்படிங்கும்போது you can call it as a. And the common difference is 5. Common difference d is equal to 5. சரிதானா? Now find the AP na arithmetic progression and its general term. இந்த arithmetic progression எப்படி இருக்கும், அதோட general term, அதாவது tn அப்படிங்கிறதுக்கு நம்மளால ஃபார்முலா எழுத முடியணும். அது எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். Find the arithmetic progression அப்படிங்கும்போது we will write the arithmetic progression like this. The AP is a plus d, a plus 2d, etc. இல்லையா? முதல் first 3 terms இங்க எழுதினா போதும். That is, இப்ப வேல்யூ எழுதுங்க. 5, first term வந்து 6. So 6 அப்புறம் plus d, அப்போ 6 plus 5, 11. Again 11 plus 5, 16. 6, 11, 16, etc. 3 terms எழுதினா போதும். How to write the general term? So, general term is general term formula என்ன? Tn equal to a plus n minus 1 into d. a க்கு வேல்யூ 6 plus n minus 1 நம்ம மாத்த முடியாது into d. d க்கு போது it is 5. என்னோட வேல்யூ தெரியாது, tn தானே நம்ம எழுத போறோம். n வேல்யூ தெரியாது. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 6 plus மல்டிப்ளை பண்ணுவோம். 5n minus 5 இல்லையா? அப்போ 6 minus 5 வந்து நமக்கு 1 வரும். So 5n plus 1 is the general term. சரியா? Therefore general term is, therefore Tn is equal to 5n plus 1. இல்ல 1 plus 5n அப்படின்னு எழுதினாலும் fine. சரியா? அதாவது என்ன சொல்றாங்க? find the general term அப்படின்னு சொன்னா general term ஓட ஃபார்முலா நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? second question போலாமா? Are you able to see? Find the common difference and the 15th term of the AP அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 15th term கண்டுபிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? tn, அதாவது n வேல்யூ கொடுத்துட்டாங்க.
T15 என்ன? அப்போ 15 அப்படிங்கிற n வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாச்சு. வேற என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் क्वेश्चन நமக்கு கொடுத்திருக்கிறது AP மட்டும்தான். 125, 120, 115 அப்படி கொடுத்திருக்காங்க. 125, 120, 115 எக்ஸெட்ரா. சரியா? இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். How to find out the difference அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஆட் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையே வருது. பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வரும். எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது டி. இங்க வந்து இதுதான் ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம டி எழுதணும் அப்படின்னா அந்த ரெண்டு டேர்ம் எடுத்து பாருங்க. டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 தான். T1 மைனஸ் T2 கிடையாது. T2 மைனஸ் T1 செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணா வர்றதுதான் டி. அது ஒரு சமயம் பிளஸ்ஸா இருக்கும், ஒரு சமயம் மைனஸா இருக்கும். அது ஞாபகம் வைக்கணும். சரி, நமக்கு என்ன கொடுத்தாங்க? இப்போ T1, T2, T3 கொடுத்திருக்காங்க. Now T1 is equal to 125, T2 is equal to 120. Therefore common difference equal to T2 minus T1. சரியா? ஆல்வேஸ் D ஓட வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எப்படி எழுதணும்னா Tn minus Tn minus 1 ஜெனரலா எழுதிக்கலாம். சரியா? So T2 minus T1 na it is 120 minus 125, so it is minus 5. அதனாலதான் உனக்கு பர்டிகுலரா உனக்கு கண்டுபிடிக்க தெரியுதான்னு சொல்லி இந்த D கேட்டிருக்காங்க. சரியா? D வந்து நெகட்டிவா வருது. அடுத்து என்ன சொன்னாங்க? find the common difference சொல்லிட்டாங்க. 15th term n is equal to 15, a is equal to பாருங்க 125 first term, d is equal to minus 5. Therefore T15 is equal to formula எழுதுவோம் a plus n minus 1 into d, which is equal to a ஓட value 125 plus n minus 1. இங்க 15 இருக்கு, 15 minus 1 14 into minus 5. சரியா? அது மறந்துடக்கூடாது. சில சமயம் நெகட்டிவாவும் டிஃபரன்ஸ் இருக்கும். Now this is 125 minus 70, which is 55. So T15 is equal to 55. கவுண்ட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா? Third question. Which of the term of the arithmetic sequence 24, 23, 1 by 4, etc. is 3? Question ரொம்ப நல்லா read பண்ணோம். முதல்ல sequence எழுதிக்கோ. 24, 23, 1 by 4, 21, 3 by 4, etc. Which term is 3? என்ன கேட்டிருக்காங்க? Which term is 3? அதாவது 3 வரைக்கும் இருக்கு. அதான் கொடுத்திருக்காங்க. Which term is 3? அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A is equal to 24 and last term is equal to 3. இல்லையா? n is equal to what? அதான் உங்க question. How to find out? First we have to find out D. D இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. D is equal to T2 minus T1. T2 minus T1. Substitute பண்ணுங்க. 23 1 by 4 minus 24, it is minus 3 by 4. ரெண்டுக்கும் difference 3 by 4 னு கண்டுபிடிச்சிருப்போம். பட் பெரிய நம்பரோட சைன் போடணும். Therefore it is minus 3 by 4. Therefore இது தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படாதீங்க. LCM எடுத்து போடுங்க. தப்பே இல்ல. LCM எடுத்து போட்டா என்ன ஆகும்? பாருங்க 23 1 by 4 minus 24 அப்படின்னு போடுறோம். இல்லையா? இங்க 24க்கு
by 1 ன்னு போட்டுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணுவோம். முதல்ல 23 1/4 அப்படிங்கிற மிக்ஸ்டு நம்பரை we will convert it into actually improper fraction. அப்ப 12 plus 1 13, 1 carries, 8 plus 1 9. 23 4s are 46, 92. 92 plus 1 93 by 4 minus 24 by 1 is equal to 93 by 4. இங்க denominator 4 ஆக்கணும்னா numerator வந்து 4 ஆல் multiply பண்ணோம். So it is 96 by 4 which is minus 3 by 4. உங்களுக்கு டைரக்டா தெரியும்னா நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்லனா ரஃப் காலம்ல இப்படி போட்டு பார்த்துட்டு நீ can write. தப்பு இல்ல. சின்ன குழந்தை மாதிரி பண்றோம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் 5th standard 4th standard portion தான். of course இப்ப மறந்துருப்போம். எல்லாரும் எல்லாத்தையும் எப்பவுமே ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறது இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குன்னா because I am teaching for the past 28 years. எப்போ மேத்ஸே பண்ணிட்டு இருக்கறனால I remember. உங்களுக்கு ஞாபகம் இல்லனா follow this method. ரீகால் பண்ணிக்கோங்க. So D போட்டாச்சா? நமக்கு என்ன வேணும்? n வேணும். n ஓட ஃபார்முலா எழுதுவோம். n is equal to L minus A by D plus 1. இல்லையா? L எவ்வளவு? 3 மைனஸ் மறந்துடாத, மாத்தி போட்டுறாத, 24 முதல்ல போட்டுறாத. 3 சின்ன நம்பரா இருக்குன்னு 24 முதல்ல போட்டுறாத. அது நம்ம பிள்ளைங்க நிறைய செய்யறாங்க. 3 minus 24 by minus 3 by 4 எப்படி எழுதுறோம் பாருங்க. minus 3 by 4 denominatorல plus 1. அப்போ இதை மட்டும் நம்ம தனியா சிம்பிளிஃபை பண்ணோம். what is 3 minus 24? 3 minus 24 is minus 21. So minus 21 by minus 3 into 4. Denominator உள்ள அந்த 4 வந்து numerator போய்டும். Denominator of the denominator goes to the numerator. இல்லையா? அப்போ minus minus cancel ஆகும். இங்க ஒரு plus 1. அதை மறந்துடக்கூடாது. minus minus cancel ஆயிடுச்சு. 3 வந்து cancel பண்ணா 3 7s are. இல்லையா? அப்ப 7 into 4 28. இங்க ஒரு plus 1. So there are 29 terms. இல்லையா? So which term is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? Tn, அதாவது n is equal to, என்னோட வேல்யூ நம்ம எழுதினோம்னா போதும். n is equal to 29. So R 3 is the 29th term. இப்படியே எழுதலாம். or n is equal to 29. tells me இதே question கொஞ்சம் மாத்தி how many terms are there in the sequence அப்படின்னு கேட்பாங்க. அப்ப there are 29 terms அப்படின்னு நமக்கு எழுத தெரியணும். சரிதானா? Now let us take the fourth question. சரி, fourth question நாளைக்கு we'll do in the class. அதுல square rootலாம் இருக்கு, so I want to do it in the class. Fifth question can be done as a homework. Fifth question, find the 17th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த fifth question மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. Now the time is up. We'll meet tomorrow. We'll start with the fourth question. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று ஒரு கிளாஸ் எடுத்தோம் செட் லாங்குவேஜ்ல, ஞாபகம் இருக்கா? அதாவது அந்த MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பண்ணோம். அது பண்ணும்பொழுது ஐ திங்க் இட் இஸ் த 8th question. 8th question நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா which is not true அப்படின்னு கேட்டாங்க. which is not true அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன திருப்பி எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு தடவை சொல்லிட்டு நான் அனுப்பிடுறேன் உங்களை. exercise 1.5ல 8th question which is not true அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா ட்ரூ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் எடுத்துட்டேன். அப்படி எடுத்துக்க கூடாது. இந்த நாட்டுங்கிற நம்பரை வந்து நான் வந்து எடுக்க மறந்து போயிட்டேன். நாட்டுங்கிற அந்த வேர்டை வந்து கவனிக்க மறந்து போயிட்டேன். ஆக்சுவலா there are 4 options. A difference B is equal to A intersection B dash. அது ட்ரூவா இருக்குன்னு பார்த்தோம். பார்த்துட்டு B பார்க்கும் போதே
A difference B is equal to A intersection B அப்படின்னு இருந்தது இல்லையா? இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தாங்க. நான் தான் வந்து தப்பா சொல்லிட்டேன். ஐ எம் சாரி. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நாட் ட்ரூன்னு கேட்டுக்கிறதுனால B is the right option. அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. If you had gone wrong because of my giving the answer that way. சரியா? Thank you students. We'll meet tomorrow.